சார் சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்திருக்கு, பெரிய பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கே சார். 45% மேல சேச்சுரேட்டட் ஓட்ஸ். இந்த ஓட்டை 3 தடவை ஸ்டாலினுக்கு போட்டுட்டான். இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு நடந்த எலெக்ஷன். சீமான் ஆனஸ்ட் எனிமி, அவர் டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்ட் எடப்பாடி பழனிசாமி. விஜய் பார்க்க வந்த கூட்டம் தான் சிவாஜி சரத்குமார் மாதிரிதாங்கிறது 2வது மாநாட்டிலே கூட்டம் கலைஞ்சு போகும்போதே விஜயை பற்றிய அந்த உருவம் தெரிஞ்சிட்டு. கழுத குட்டியும் குதிரை குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்த பிறகுதான் குதிரை குட்டி வேற கழுத குட்டி வேறன்னு தெரியும். கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே, ஜேபிசி சிர்ராம், கோலாகல சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் வன்மத்தியிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசுறாங்க. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்திருக்கு, பெரிய பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கே சார். நீங்க முதல்ல அந்த சி ஓட்டர்ஸோட கிரெடிபிலிட்டி எப்படி பாக்குறீங்க சார்? சி ஓட்டர் கிரெடிபிலிட்டி வந்து எந்த கருத்து கணிப்பையும் we cannot prove it or disprove it. நான் பெருசா கருத்து கணிப்புக்கு பெரிய வேல்யூ கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக அணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணுங்கிறத 19 சொன்னாங்க, இந்தியா டுடே 24 சொன்னாங்க, இப்பவும் இதான் சொல்றாங்க. உண்மை நிலவரம் அதுதான். ஏன்னா திமுக அணியோட வாக்குங்கிறது 45% மேல 45% மேல ஸ்டாச்சுரேட்டட் ஓட்ஸ். இந்த ஓட்டை 3 தடவை ஸ்டாலினுக்கு போட்டுட்டான். 19ல 53 போட்டான், 21ல 46 போட்டான், 24ல 47 போட்டிருக்கான். கமல்ஹாசன் உள்ள வந்திருக்கிறார். ஓகே, கமல்ஹாசன் ஒரு பிரச்சார பீரங்கி, அவருக்கு ஒன்று வேல்யூ இருக்கு. நெகட்டிவ் ஓட் இல்லை கமல்ஹாசனுக்கு. ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி கமல்ஹாசனுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லை. அவர் ஒரு பிளஸ் தான். ஒரு 47% வாக்கு 2024 எடுத்திருக்காங்க. இதையும் அந்த சி ஓட்டர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த இந்தியா டுடே வந்து ஏற்கனவே சொன்னதுதான். 35 சீட்டுக்கு மேல திமுக அணி வருங்கிறத அவங்க ஏற்கனவே அது சொன்ன ஒரு விஷயம்தான். நானும் சொன்னேன், 35 சீட்டுக்கு மேல டிஎம்கே அணி வரும், 48% வாக்கு முக ஸ்டாலின் தலைமை கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த கருத்து கணிப்புல 48% சொல்லியிருக்காங்க. ரியலா 47 கிடைச்சது. இதை நீங்க அசம்பிளி சென்ட்ரிக்கா பார்க்கணும். அசம்பிளி சென்ட்ரிக்கா பார்க்கும்போது 2019ல ராகுல் பிரதமர்னு எடுத்த ஓட்டு, 2021ல ஸ்டாலின் முதல்வர்னு எடுத்த ஓட்டு. இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்த பார்க்க மறந்துட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள் ஒரு கடந்த கால விஷயத்துல நுணுக்கமா பார்க்காம ஆசைக்கு பேசக்கூடியவங்க பார்க்க மறந்தது. பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற, ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற தான். ஆனா இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். நாங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு நடந்த எலெக்ஷன். இதுல இன்னும் ஒரு சாதகமான அம்சம் திமுகவுக்கு என்ன சொல்றான்னா, தாரகை கட்பட்டுக்கு வந்து விஜய் வசந்தோட விளவங்கோட்ல ஓட்டு அதிகம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2019ல எந்த தொகுதியிலுமே இல்ல. அதிமுக ஒரு சில இடங்கள் ஜெயித்தாங்க, ஒரு 1/3 இடங்கள் ஜெயித்தாங்க, 2/3 இடங்கள்ல இடைத்தேர்தலில் 2வது வந்தாங்க. எங்கேயுமே அதிமுக 3வது போகல. ஆனா அதிமுக அங்க விளவங்கோட்ல 4வது போயிருக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவு கீழே போனவர் 3வது வந்திருக்காரு, இங்க 4வது போயிருக்கிறாங்க. இதைத்தான் அன்னைக்கு நிர்மலா சீதாராமன், தாமோதாஸ், நரேந்திர மோடி நம்ம பிரதமர், அமித்ஷா, நட்டா, PL சந்தோஷ், நிர்மலா சீதாராமன், ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை முன்னாள் தலைவர், நயனா நாயந்திரன், இவங்களுக்கு என்னோட கருத்தா நீங்க ஷீட் ஷேரிங்ல இதுல பாஜக ஏமாந்துராதீங்க, தெளிவா இருங்கிறத என்னோட கருத்தா சொல்லியிருக்கிறேன். பட் பிஎம்ஓவுக்கு தெரியுது மோடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா டுடே மோட் ஆஃப் தி நேஷன் நமக்கு என்டிஏக்கு 324 சீட்டு வருங்கிறான், நமக்கு 260 சீட்டு வருங்கிறான். அவன் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் 35க்கு மேல வரும்னு சொல்றான். அப்ப ஸ்டாலின் தான் தமிழ்நாடு, ஸ்டாலினை நம்பி தான் காங்கிரஸ் இங்க வந்து 35+ சீட்டு, நியர்லி 40 சீட்டை புதுச்சேரியும் சேர்த்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டாலினை நம்பி தான் அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்கிறத பிரதமர் மோடி நம்புறாரு. இதைத்தான் 6 மாசத்துக்கு முன்னாடியும் மோடி நம்புறாருங்கிறத நான் கருத்தை சொன்னேன். தமிழ்நாடுன்னா ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிறது மோடிக்கு எண்ண ஓட்டமா இருக்குது. தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு வரும்னு சொன்ன அதே மூட் ஆஃப் நேஷன் தான் ஸ்டாலினுக்கு 52% சொன்னான். 260 சீட்டு பாஜகவுக்கு வரும்னு சொல்லக்கூடிய அதே மூட் ஆஃப் நேஷன் தான் ஸ்டாலினுக்கு 35க்கு மேல எம்பி சீட்டு வரும், 48% வாக்குங்கிறத சொல்றான், 4% குறைஞ்சதா சொல்றான். எனிவே இது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து சுப்ரீமா இருக்காருங்கிறத
மோடி நம்புறார். நீங்க 100% மோடி இதை நம்புறார். அதன் அடிப்படையில் தான் மோடிக்கு சில நகர்வுகள் தெரியுது. ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நினைவிடத்துக்கு அனுப்பி வச்சாலும் சரி, ஸ்டாலினுக்கு பிரதிநிதியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழிக்கு அனுப்பி வச்சாலும் சரி, திமுக அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுனாலும் சரி, எடப்பாடி பேரை ட்விட்டில் கூட போடாம விட்டதுனாலும் சரி, ஒரு அபிஷியல் இதுனா கூட ஆப்போசிட் லீடரு அமைச்சர் பேரெல்லாம் போடலாமே, அது போடலாம் சரி. மோடிக்கு என்ன ஓட்டும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, அவரால் காங்கிரஸுக்கு 8-10 சீட்டு, அதுவும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 35-40 சீட்டுன்னு ஜெயிக்கிறங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. அது இன்னைக்கு இந்த மூட் ஆஃப் தி நேஷன் இதுவும் மோடிக்கு மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. பொதுவாக இப்போ திமுக எதிர்ப்பாளர்கள் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை திட்டி தான் எழுதுவாங்க, அந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை எதிர்த்து தான் பேசுவாங்க. இப்போ ஆக்சுவலாக கன்ஸ்டன்ட்டாக சரியாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா மோடி கூட அந்த கருத்து கணிப்பை கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். மோடி நம்புறாரு அதை, அது சரியா தப்பாங்கிறதுல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நியர்பை ட்ரூத் தான் ஸ்டாலினுக்கு செல்வாக்கை பற்றி இதுவரை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினுக்கு செல்வாக்கை பற்றி அவங்க கருத்து கணிப்பும் கரெக்டாக இருக்குது, என்னோட அனாலிசிஸும் கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்குது. மோடிக்க பார்வையும் அதுதான். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, யூ cannot have the cake and eat it. இந்திய அளவில் தப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் சரின்னு சொல்ல முடியாது, இந்திய அளவில் சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் தப்புன்னு சொல்ல முடியாது. எனிவே கருத்து கணிப்பு cannot be proved or disproved. இது ஒன்றும் ரிசல்ட் அல்ல, அதுக்குள்ள நான் வரல. 3 எலெக்ஷன்ல நடந்த ரிசல்ட்டை பிரதிபலிக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களோட செல்வாக்கு உயர்ந்துட்டே போகுதுல்ல சார்? பொதுவாக சொல்லுவாங்க கருணாநிதி எதிர்ப்பு வெறுப்பு, திமுக எதிர்ப்பு வெறுப்பு, அதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா? கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. கருணாநிதி நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னார். நாயர்கள் 75% வாக்கு காமராஜருக்கு போட்டாங்க. குரூப் ஊர்ல கிருஷ்ணவ கம்யூனிட்டி, ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டி, அவங்க ஊர்ல இவர் திமுக சார்பாக மதுரமுத்து பிரச்சாரமே பண்ண முடியல. ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் மின்கம்பத்தில் கட்டி வச்சு விட்டாங்க. கிருஷ்ணவகன் ஒரு பெரிய மிலிட்டன் கம்யூனிட்டி, ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. நேசமணியோட அதிக அளவு நாயர்கள் வந்து காமராஜுக்கு ஓட்டு போட்டாங்க. கம்ப்ளீட்டாக காமராஜோட சிறையில் இருந்தால் கேரளாவை சேர்ந்த பல நாயர்கள் வந்து காமராஜருக்காக ஒரு நேஷனல் லீடருக்காக வந்து உழைச்சாங்க. வெள்ளாளர்ஸ் மெஜாரிட்டி ஓட்டு காமராஜுக்கு போட்டாங்க. முஸ்லீம்ஸ் 50% மேலே போட்டாங்க. ஈழவர் அவங்க ட்ரெடிஷ்னல் டிஎம்கேனாலும் பெரியார் காமராஜை சப்போர்ட் பண்ணதுனால அவங்க ஓட்டு ஜாஸ்தி விழுந்து. ராஜாஜியை மீறி பிராமணர் ஓட்டு டவுனுக்குள்ள காமராஜுக்கு ஜாஸ்தி விழுந்து. மீனவரை தவிர, முக்குவர் பரதவர் மீனவரை தவிர அவ்வளவு காஸ்ட் ஓட்டும் காமராஜுக்கு மெஜாரிட்டி விழுந்து. வெள்ளாளர் ஒரு 50% மேலே போட்டிருப்பாங்க, நாயர் 75% மேலே போட்டிருப்பாங்க. குரூப்பு கிருஷ்ணவக அவங்க ஊருக்குள்ளேயே காமராஜுக்கு எதிராக உள்ள தராசையும் மத்தியாசையும் ஊருக்குள்ளேயே பிரச்சாரம் பண்ண விடாமல் ஹெவியாக நின்னாங்க. ஸோ இப்படி எல்லா ஜாதி ஆதரவையும் பெற்ற காமராஜருக்கு வெற்றியை நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல்னு கலைஞர் சொன்னார். அதற்கு பிறகு அந்த மாவட்டத்தில் சமூக நீதிக்கு எதிராக, சமூக நீதியை சூறையாடக்கூடிய விதமாக ஒரு ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸை 60% உள்ள நாடார் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு துவேஷ அரசியலை கலைஞர் கருணாநிதி பண்ணார். ஆனால் ஸ்டாலின் அதை பண்ணல. ஸ்டாலின் ப்ரோ நாடாரா பண்றாரு. மாவட்ட செயலாளர் ஒரு இந்து நாடார் இருக்கிறாரு, மந்திரியா ஒரு கிறிஸ்தவ நாடார் இருக்காரு, 60% அங்கே நாடார் இருக்காங்க. நாடார்களுக்கு உணர்வை மதிக்கணும்னு ஸ்டாலின் பண்றாரு. ஸோ அன்னைக்கு இருந்த கலைஞருக்கு இருந்த நாடார் எதிர்ப்பு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இல்லை. அதை தாண்டி அந்த பகுதிகளில் கலைஞர் ஆன்டி நாடார் திருச்செந்தூரில் பண்ணுவார். இப்போ ஒரு மீனவர கலைஞர் ஜெனிஃபர் சந்திரன் அவரை அமைச்சராக்கி ஒரு ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் கலைஞர் பண்ணுவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாருக்கு எதிரான அரசியல் பண்ணுவார். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கிறார். ஸோ ஸ்டாலினோட அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேயே கடந்த காலத்தின் கைதியாக இல்லாமல் நாடார் கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது ஸ்டாலின் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, நான் பலமுறை சொன்ன மாதிரி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக இன்னைக்கு முக்குலத்தோருக்கு வளர்ச்சி, யாதவருக்கு வளர்ச்சி, நாடார்களுக்கு வளர்ச்சி, வன்னியர்களுக்கு வளர்ச்சி, கொங்கு வேளாள கவுண்டருக்கு வளர்ச்சின்னா காமராஜ் இந்த ஓபிசிக்கு தன் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ். அவரால் தான் இவ்வளவு சமூகங்கள் இன்னைக்கு ஓபிசி சமூகங்கள் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டை கடந்தும் ஓபிசிக்கு வந்து மூல காரணம் காமராஜ் தாங்கிறத, அவருக்கு அதிகாரம் தாங்கிறத ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ கலைஞர் என்னைக்குமே இதை பேசுனது கிடையாது. அப்போ நாடார் சமூகமும் காமராஜ் பக்தர்களும் கலைஞரை பார்த்த பார்வையிலிருந்து ஸ்டாலினை பார்க்குற பார்வை வேற. அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்ட கலைஞர் வந்து ஓசி ஓட்டா தான் பார்ப்பார். ஒரு திமுக கிளை செயலாளர் மகன் ஒருத்தர் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் எடிட்டராக இருந்தார், தமிழன் எக்ஸ்பிரஸ். அப்போ அவர் சொல்வார், தலைவர் இப்படி பண்ணுறாரு, இந்த கம்யூனிட்டி கைவிட்டுட்டாம்னா அல்லது தனியாக போயிட்டான்னா சவுத்தில் ஒன்றுமே வராதான்னு சொல்லும்போது, நான் இலவச ஓட்டாட்டு கலைஞர் ஏமாத்துறாருன்னு சொன்ன பிறகு ஒரு ராய்சபா மட்டும் தங்கவேலு சங்கரங்கோயில் அவருக்கு கொடுத்தாரு. அதுவரை அந்த கம்யூனிட்டியை வந்து தேவருக்கு எதிராக ஓசியில் ஓட்டு போடக்கூடிய கம்யூனிட்டின்னு கலைஞர் வந்து ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸாக தான் பண்ணார். ஸ்டாலின் அப்படி பண்ணல. இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்
பேர் மாற்றத்தை மோடி பண்ணி கொடுத்தாருன்னா அடுத்த நிமிஷமே சர்டிஃபிகேட் கொடுன்ட்டாரு. தியாகி இமானுவேல் சேகரனோட நினைவு நாளை அரசு விழா வாக்குறதுல சில சிக்கல் இருக்குது, அது கசப்புகளை மேலும் பார்க்கும், அது சரியில்லைன்னு பிறந்த நாளை அரசு விழாவாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபத்தை இது பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு போய் அந்த உயரிய மனிதர் மரியாதை தியாகி கொடுக்குறாரு. கலைஞருக்கு இப்படி ஒரு அப்ரோச்சு தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி மேலே கிடையாது. முக்கியத்துக்கு எதிராக ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு கலைஞர் நினைப்பார். இப்படி பல சமூகங்கள் மத்தியில் இன்னைக்கு பிராமணர்கள் பாருங்கள், மைத்ரேயம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் 3 முறை ஜெயலலிதா ராஜ்யசபா ஆனவர், இன்னைக்கு எடப்பாடி ஜெயலலிதா இல்லைங்கிற ஒரு கருத்தில் அவர் திமுகவிலே சேர்ந்துட்டார். பிபி ராமன் அண்ணாவுக்கு கூட மெம்பராக இருந்தவர், சட்டத்தில் பெரிய இதில் திமுகவுக்கு இருந்தவர், லாயர்ஸ் ரோட்டில் அது பிபி ராமன் அவர் பேரில் சாலை வச்சுட்டார். மோகன்ராம் நடிகர்லாம் ஒரு சகோதரர் பார்க்கலாம், அவங்க ஃபேமிலி. தென் மேண்டலின் சீனிவாசன், ஜெய்சங்கர், விஜய் சங்கர் கண் மருத்துவராக இருக்கிறாரு, ஜெய்சங்கர் மகன், அவங்க ஃபேமிலிக்குன்னு இருக்கும். அது ஜெய்சங்கருக்கு காலேஜ் ரோட்டில் அவர் பேரை வச்சிருக்கிறாரு. நாடகத்துறையில் சிறந்து விளங்குகிற எஸ்பி சேகருக்கு அப்பாவுக்கு இதை பண்ணுறாரு. மேண்டலின் சீனிவாசனுக்கு பண்ணுறாரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் இது பண்ணுறாரு. அவர் தெலுங்கு பிராமணர், இவர் தமிழ் பிராமணன்லாம் அவர் பிரித்து பார்க்கல. கலைத்துறை அந்த இதில் பண்ணின பிராமணர்களுக்கு நாம் நியாயம் வழங்கணும், அவங்களை அங்கீகரிக்கணும்னு ஒரு இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறார். இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் அவர் பண்ணுறார், ஆல் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. கலைஞர் அப்படி இல்லை, ஆன்டி இந்துவாக செயல்படுவார். பொன்முடியை நான் நீக்கணும்னு சொன்னதும், இந்துக்கள் உணர்வை புண்படுத்தின பொன்முடியை நீக்கணும்னு நான் ஒரு கோரிக்கை வச்சதும் பொன்முடியை நீக்கினார் முக ஸ்டாலின். அப்போ இந்துக்கள் உணர்வு புண்படுதுன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் வந்தால் தானிங்களோட தோன்றாக்கூடிய என்னோட கருத்து நியாயம்னு அந்த உணர்வை ஸ்டாலின் மதிக்கிறார். கலைஞர் பிள்ளையார் வடியில் பப்பாளி பழம் இருந்ததுன்னா உங்கள் பிள்ளையார் இன்னும் 1 வாரம் அழுகாமல் இருந்துருவாரான்னு கேட்பார். ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு கேட்பார். நெத்தியில் என்ன பொட்டு வச்சுட்டு இருந்தால் ரத்தமானு கேட்பார். அந்த மாதிரி பட்ட எதுவுமே ஸ்டாலின் இந்துக்களை புண்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ணலை இதுவரை. ஸோ இப்போ அவருக்கு தெரியுது. அப்போ ஸ்டாலின் கலைஞரை விட எதிர்ப்பு வாக்குகள் இல்லாமல் உயர்ந்ததுக்கு காரணம் எல்லாரையும் அரவணைச்சு ஆல் இன்க்ளூசிவாக ஸ்டாலின் போகக்கூடிய ஒரு தன்மை தான் காரணம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு இதுலேயும் தனக்கு என்னென்ன லெவலில் ஆதரவு வளையம் வருதோ அதை தெளிவாக கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஸ்டாலின் கையில் இருக்குது. சார், இன்னொரு பக்கம் 36 திமுக கூட்டணி, 3 கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் பிப்ரவரியில் 52 இருந்த வாக்கு சதவீதம் 48 குறைஞ்சிருக்கு. இது அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கப்புறம் தான் அமைஞ்சது. அந்த பிப்ரவரிக்கு அப்புறம் தான் அந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. அதனுடைய விளைவா பார்க்கலாமா சார்? பார்லிமெண்ட் சென்ட்ரிக்கா அதை மோடி தலைமைக்கு அந்த ஓட்டு வருதுங்கிறத பார்க்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பார்லிமெண்ட் சென்ட்ரிக்கா ஒரு போட்டி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு என்டிஏ கொடுக்குங்கும் போது அது வருது. பட் இதில் நான் எடப்பாடிக்கு வரும்னு நான் கணக்கு போடலை. மோடிக்கு பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. மோடிக்கு 37 வந்தால் எடப்பாடிக்கு 30 தான் வரும்னு நான் கருதுறேன். மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்கள், மோடிக்கு வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர்கள், பட்டியல் வெளியேற்றம், பல்லர்களை பாண்டியர்கள், தேவேந்திரகுல வேளாளர், இவர்கள் வேளாளர்னா யார் வேளாளர்கள், பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள், இந்த மாதிரிப்பட்ட சீமானின் நகர்வுகள். தென் மோடிக்கு வாக்களித்த யாதவ் கோனார்கள், இது கோனேரிக்குப்பன் கோன் கோட்டை, தமிழன் கோன் கோட்டை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில், ஆடு மாடு மேய்த்தலுக்கு வனத்துறை அனுமதி அளிக்க மறுப்பதா, இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து சீமான் ஃபைட் பண்ணுறது இல்லையா. இந்த 3 சமூகங்களும் தென் மாவட்டத்தில் மோடி தலைமைக்கு வாக்களித்தவங்க சீமான் தலைமைக்கு வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வெகுவாக இருக்குது. அதே மாதிரி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது நான் வன்னியர் நான் வெள்ளாளர் கவுண்டர்கள் மத்தியில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க சீமான் தான் ஓடலை, சீமான் தான் 5 ஓடலை, அவன் ஹீரோவாக நிற்கிறான், அவனுக்கு ஓட்டு போடலாம், எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு ஓட்டு போடலாம், நம்ம ஜாதிக்கு என்ன லாபம்னு அவங்க நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் தெளிவாக இருக்குது. அபோவால் மோடிக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் சீமான் 5 பிராமணர் கேண்டிடேட்டை விடுறதுனாலையும் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுலையும் சீமானுக்கு அந்த வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. சகோதரர் ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாஸ், ஜேபிசி சிறாம் போன்றவங்களாம் பிராமணர் வாக்குகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சீமான் அந்த இடத்துக்குள்ளே ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது 2026 அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிலே ஹோல்டு கிடையாது இந்த 3 சகோதரர்களுக்குங்கிறது 26 தெரிய வரும். பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் எடுத்து வைக்கிறதுல சாதாரண ஏழை எளிய பிராமணர்கள் நமக்காக ஒருத்தன் பேசுகிறான் சீமான் அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம் 10% கூட காலி பண்ணாப்புல நயவஞ்சகமா எடப்பாடி பழனிசாமிங்கிறது அந்த சமூக மக்களுக்கு தெரியும். சீமான் ஆனஸ்ட் எனிமி, 10% கூடாதுன்னு சொல்கிறான், அவர் டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டு எடப்பாடி பழனிசாமி. ஆனஸ்ட் எனிமி இன்னொரு விஷயத்தில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறாரு. பாராளுமன்ற கட்டடத்தில்
சமஸ்கிருதத்துக்கு என் தமிழ் இல்லைன்னு ஆனஸ்டாக கேட்குறவன் தான் பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணுன்னு எதுலையும் துணிச்சலாக இருக்கிறான். அவனுக்கு போடலாம், டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டுக்கு போடுறத விட ஆனஸ்ட் எனிமிக்கு போடலான்னு சீமானுக்கு பிராமண சமுதாய வாக்குகள், மோடி பிரதமர்னு விழுந்த பிராமண சமுதாய வாக்குகள், 5 பிராமணர்களை வேட்பாளர் கூடிய சீமானுக்கு பெரிய அளவில் விழதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள் எடப்பாடி முதல்வர்னு விழாது. அப்போ ஒரு 7% வாக்கு எடப்பாடி அடி வாங்குவார். குறிப்பாக இந்த நாடார்கள், யாதவர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், நான் வன்னியர், நான் வேளாள கவுண்டர், பிராமணர்கள், இந்த செக்ஷன் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் அண்ணாமலை 2024 ஆண்டிலே அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த ஆண்டிலே கோட்டை விட்டுட்டார். பாஜக கோட்டை விட்டுட்டாங்க. எப்படி ஆர்கே நகரில் தமிழிசை கோட்டை விட்டு இந்துத்துவா விழுந்து தமிழ் தேசியம் எழும்பிச்சோ, அதே மாதிரி ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணாததுல, விக்கிரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ண என்டிஏ ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணாத அந்த லீடர்ஷிப்பை சீமான் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாஸ், இவர் ஜேவி சிறெல்லாம் கருத்து பார்வையற்றவர்களா, பாவம் நடந்த விஷயத்திலேயே கருத்து பார்வையற்றவர்களாட்டு இப்படிதான் சீமான் எல்லா களத்திலும் நின்று எழும்பினாரு. இப்படிதான் தமிழிசைக்கு எதிராக நீங்க எல்லாம் கூடி கும்மாளம் அடிச்சு ஒருத்தர் கால வாரி விழுந்ததில் தமிழ் தேசியம் 1% 8.3 விழுந்துங்கிற கடந்த கால வரலாறே தெரியாத அறியாம இருளுல பிராமண சகோதரர்கள் பிராமணர் ஓட்டு நாம தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் பொய்ங்கிறது 2026 அவங்களுக்கே தெரிய வரும். சோ மோடி லீடர்ஷிப்புக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்புக்கு உள்ளாது. எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிடாத வாக்குகள் அந்த வாக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை ஏற்று விழுந்த வாக்குகள் அந்த 18%. 2024 பிறகு அதிமுக தினகரன் ஓபிஎஸ் முக்குலத்தோர் கையில் வந்துடும் சொல்லி அண்ணாமலை எடுத்த ஓட்டு, பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கண்டு ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுனால ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த ஓட்டு, அதிமுக ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இன்னைக்கு நிறைய பாஜக காரங்க என்ன சார் ஊழலுக்கு எதிரான எடப்பாடிங்கிறத, ஊழலுக்கு எதிரான பிராமின்ஸ் தான், அதே பிராமின்ஸ் தான், அந்த நேர்மையான தேசபக்தி கொண்ட நேர்மை உணர்வு கொண்ட பிராமணர்கள். இந்த மாதிரி யாருக்கும் ஒரு சொல்ல விரும்பல, அந்த பிராமணர்கள் இல்லை, எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க இல்லையா, அந்த பிராமணர்கள்லாம் வந்து எடப்பாடிக்கு நம்ம ஏன் போடணுங்கிற இதை கேட்குறாங்க. அவங்க வாக்கு வந்து பெரியாருக்கு எதிராக போல்டா ஒருத்தன் வந்து நின்றுட்டான், பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டான், அந்த ஹீரோவை நம்ம தூக்கி விடணும்னு பிராமின்ஸ் ஓட்டே மோடிக்கு விழுந்த ஓட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், அதே பக்கம் இந்த சி ஓட்டர்ஸ்ல இப்போ அதர்ஸ் வந்து 7லிருந்து 15 வந்திருக்கு, இது வந்து விஜயா தான் குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய பெருசா பேசுறாங்க. சீமான இருட்டடிப்பு செய்யறாங்களா சார்? சீமான் எல்லாரும் இருட்டடிப்பு தான் செய்வாங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சீமான் கன்ஷிராம இருட்டடிப்பு பண்ணுவாங்க, முலாயம் சிங் யாதவ இருட்டடிப்பு பண்ணுவாங்க, சீமானே இருட்டடிப்பு பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு அதனால ஒன்றும் சீமான் குறைஞ்சு போகல. ஒரு சேவத்தில் இருக்கும்போதும் சீமானை யாரும் மதிக்கல, 8.3 இருக்கும்போதும் யாரும் மதிக்கல. ஏன் பிரபல தந்தி தொலைக்காட்சி 4% தான் சீமான் வருவாருன்னாரு, 8.3% சீமான் வரலையா? இப்பவும் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில, முலாயம் சிங் யாதவ் பாணியில காஸ்ட் கன்சல்டேஷன் சீமான் பண்றாரு. அது சீமானுக்கு ஓட்டு அளிச்சாதான் நம்ம சமுதாயம் அதிகாரத்துக்கு வர முடியும்னு பறையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் நினைக்கிறாங்க. 5% வாக்க பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு. 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அதுல வாக்கு சதவீதம் அந்த 2 சமூகத்துல இருந்து சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுல நிலைப்பாடே இல்லாம அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இருக்கிறாரு விஜய், அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி வலம் போகாம இடம் போகாம இருக்கிறாரு. அப்ப யார் ஓட்டு போடுவா? அருந்ததியர் பிறமொழியாளர்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாப்புல, பறையர் தேவேந்திரகுல வேளாளர்ல சீமானுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். எடப்பாடியும் ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அருந்ததியர் ஆதரவான முடிவு எடுத்துட்டாரு. அப்ப அருந்ததியர் இடஒதுக்கீடு சரின்னு கொடுத்த திமுகவும் அதை கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடியும் சொல்றாப்புல, சீமான் அது தவறுங்கிறாரு. விஜய் போன்றவங்க நிலைப்பாடே இல்லாம இருக்கிறாங்க. நிலைப்பாடே இல்லாதவங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்? இது ஷாமண்ணன் சொன்ன மாதிரி இதெல்லாம் இஷ்யூ வரும்போதுதான் திருமங்கலம் சரத்குமார் சிவாஜி கணேசன் ரேஞ்சிக்கு விஜய் போவாருங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். இன்னும் 1-2 கூட்டம் விஜய் பேசிட்டாலே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் சிவாஜி சரத்குமார் மாதிரி தாங்கிறது 2வது மாநாட்டிலே கூட்டம் கலைஞ்சு போகும்போதே விஜயை பற்றிய அந்த உருவம் தெரிஞ்சிட்டு. குஞ்சில காக்கா குஞ்சியும் குயில் குஞ்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்த முறை தான் குயில் குஞ்சு வேறன்னு தெரியும். கழுத குட்டியும் குதிரை குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர்ந்த முறை தான் குதிரை குட்டி வேற கழுத குட்டி வேறன்னு தெரியும். அதே மாதிரி குதிரை குட்டி மாதிரி விக்கிரவாண்டியில வந்தவரே மதுரையில அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிட்டு இன்னும் 2 மீட்டிங் போட்டு கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா இல்ல இது சிவாஜி சரத்குமார் தான், இது வந்து வாக்கு வராது, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான், என்டர்டெய்னர் தான்,
சரத்குமாரையும் ராதிகாவையும் திருமங்கலத்தில் பார்த்த மாதிரி தான், இஷ்யூ இல்லை, எந்த பிரச்சனையும் முடிவெடுக்கல, பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லும்போது அது தப்பு சரின்னு கூட இவரால் சொல்ல முடியல. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கரெக்டு தான்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் இருக்கிறாங்க. இவர் நிலைப்பாடே இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ எந்த தரப்பு போடுவாங்க? நிலைப்பாடே இல்லாதவர், யாருக்கும் பலன் இல்லாதவருக்கு யார் ஓட்டு போடுவா? அதனால ஓட்டு போடுறங்கிற எண்ணமே இல்லை. அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் அது கலைஞ்சு போயிட்டு. சார், ஆனா விஜய் வந்து திமுகக்கு நெருக்கடியா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த கருத்து கணிப்புக்கு அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் நெருக்கடி தருவாருன்னு சொல்றாங்களே சார். விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டண்டா போனா யாருக்குமே நெருக்கடி கொடுக்க மாட்டார். அவருக்கு எலிஜிபிள் காம்பிட்டண்டா 214 கேண்டிடேட் போட்டா அவரால் பாதிப்படைய போறது வந்து அதிமுக தான். காரணம், அதிமுக 20% வாக்குல கொஞ்சம் உண்டாவது ரெட்டலைக்கான வாக்குகள் கொஞ்சம் இருக்கும். அந்த வாக்குகள் இன்னொரு திரைப்பட கலைஞர் வரும்போது அது அந்த பாமர ஜனங்கள் அந்த மாஸ் ஓட்டு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போகும். அது விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டண்டா இருந்தால் அது நடக்காது. எலிஜிபிள் காம்பிட்டண்டா இருந்தாதான் அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அவர் எலிஜிபிளாட்டும் காம்பிட்டண்டா இருந்து களத்துக்குள்ள வந்தா அவரால் பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமியும் ரெட்டலையும் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால தான் சீமான் வந்து இந்த அளவுக்கு அவரை பாதிப்படை செய்திருக்கிறாரு. அண்ணாமலை பாதிப்படை செய்தார். திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 40% அதிமுக ஓட்டு 20% மாறிட்டு. அப்போ விஜயும் வந்து எலிஜிபிள் காம்பிட்டண்டாக நின்னாருன்னா பிள்ளை வெள்ளாளர்னு சொல்லக்கூடிய அந்த தரப்பு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அந்த தரப்பு ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வரும். பிராமணர்கள் ஓட்டு எப்படி கமல்ஹாசனுக்கு வந்ததோ, நான் கரெக்டாக தாங்க பேசுவேன், மற்றவன் மைக்ரோவா போகாமல் பேசுவான், மேக்ரோவா ஏதாவது பேசிட்டு போவான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிராமணர்கள் ஓட்டு தான் அதிமுக ரெட்டலைக்கு விழுந்தது, கமல்ஹாசனுக்கு வந்தது. ஏன் கமல்ஹாசன் முதுகுளத்தூரில் 1% ஓட்டு எடுத்தார்? என் உசிலம்பட்டியில் 1% ஓட்டு எடுத்தார்? என் ஆண்டிப்பட்டியில் 1% ஓட்டு எடுத்தார்? என் மேலூரில் 1% எடுத்தார்? தேவர் மகன் தான், போற்றி பாடடி பண்ணே தேவர் காலடி மண்ணே. இன்னும் கமல்ஹாசனுக்கு எனக்கு வில்லங்கம் போகுது. மைக்ரேட் ஆனவங்க தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. இங்கேருந்து யாரும் பஸ்ஸுலேயோ ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ போகலைங்கிறதுல எனக்கும் கமல்ஹாசனுக்கும் இன்னும் வில்லங்கம் ஓடுது. கமல்ஹாசன் அதில் ஒரு கேர் செய்ய காக்கன் புல் ஸ்டோரிஸை நம்பிட்டாருங்கிறது கமல்ஹாசன் மீது என்னோட குற்றச்சாட்டு. பிரைமரி எவிடன்ஸ் இல்லாமல் கமல்ஹாசன் படத்தில் வசனம் வச்சுட்டாங்கிறத இன்றைக்கும் ஆணித்தரமாக குற்றச்சாட்டு. ஏன்டா உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, ஆதாரம் இருக்குது, தரவுகள் இருக்குது. பட் அந்த கமல்ஹாசனுக்கு வந்து விருமாண்டி தேவர்மான் நடித்த கமல்ஹாசனுக்கு வந்து முதுகுளத்தூரில் 1%, உசிலம்பட்டியில் 1%, ஆண்டிப்பட்டியில் 1%, மேலூரில் 1%. ஆனால் மதுரை பார்லிமெண்ட்டில் டவுனுக்குள்ளே சௌராஷ்டிராலாம் இருக்கக்கூடிய இடத்துல 10-12% ஓட்டெல்லாம் அவர் எடுக்கிறாருன்னா எந்த ஓட்டு கமல்ஹாசனுக்கு வந்திருக்கு? அதிமுக ரெட்டலையில் விழுந்த பிராமணர் ஓட்டு தான் கமல்ஹாசனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரெட்டலைக்கு விழுந்த பிள்ளை வெள்ளாளர்ஸ், அது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான். பிள்ளை வெள்ளாளர்ஸுங்கிறவங்க அவங்க எங்கள் ஊரில் மாதம் வெள்ளானாச்சு நாஞ்சில் வெள்ளாளர், நெடுமாறண்ணன் பாண்டிய வேளாளர், KA கிருஷ்ணசாமி பாண்டிய வேளாளர், KP விஸ்வநாதன் சோழிய வேளாளர், நடிகர் விஜயகுமார் முசுகுந்த வேளாளர், என் ஃப்ரெண்டு சுந்தரராஜ சோழன் கார்காத்த வேளாளர். இவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுந்தரராஜ சோழன். ரொம்ப ஒரு ஆழ்ந்த அறிவுள்ள ஒரு பெரிய திங்கர், RSS பின்பலம் கொண்டவர், இந்துத்துவா பின்பலம் கொண்டவர். அவர் வந்து கார்காத்த வேளாளர். சிதம்பரம் பக்கத்தில் இருக்கவங்க கார்காத்த வேளாளர்கள். இப்படி பலவித பேர்களில் வேளாளர்கள் அளிக்கப்படுறாங்க. அப்படி ஒரு வேளாளர் பிரிவை சேர்ந்தவர் தான் விஜய்ங்கிறத ஐயா SS சந்திரசேகர் அவங்க அப்பா பேர் போல ஒரு ஏதோ அண்ணாசாமி பிள்ளை பின்னோட்டை வச்சு சொன்னார். ஹிந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். ஸோ அந்த பிள்ளை குரூப் அது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. எனக்கு அவங்க எல்லாம் இன்பாலாம் எனக்கு ரொம்ப நண்பர்கள், எனக்கு அக்கா அண்ணங்கிற மாதிரி நெருக்கமான உறவு கொண்டவர்கள் இருக்காங்க. மதுரையில் என்னோட நண்பர் ஹரிமாதவன் எல்லாம் பாண்டிய வேளாளர் நினைக்கிறேன். ஸோ இந்த தரப்பு வந்து எப்படி கமல்ஹாசன் ஒரு ஹோமோஜினியஸ் இந்தியா பிராமின்ஸ் போட்ட மாதிரி இந்த தரப்பில் அவங்க செக்ஷன் விஜய் ஐடென்டிஃபை பண்ணவங்க வந்து ஓட்டுகள் போடலாம். அது ரெட்டலைக்கு விழக்கூடிய இந்த பிள்ளை வெள்ளாளர்ஸ் ஓட்டு தான் விஜய்க்கு வரும். அதே மாதிரி சீமான் வந்து பெரியார் மேட்டரில் விஜயை கடுமையாக தாக்குறதுனால அந்த சபல்டன் காஸ்ட் தெலுங்கு லிங்குஸ்டிக் ஓட்டும் விஜய்க்கு வரலாம். என்னோட அனுமானம் விஜய் காம்பிட்டன்ட் கேபபிளாக காட்டினாருன்னா கமல்ஹாசனுக்கு மேலே விஜயகாந்தி கீழே வரலாங்கிறதா இப்போ என்னோட பார்வை. நான் செக் வைக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு டேஞ்சர் சிக்னல் வந்து கூட்டம் கலைஞ்சது. சிவாஜி சரத்குமாரை தான் அது காட்டுது. கூட்டம் கலைஞ்சிருக்க கூடாது. இவ்வளவு காத்து நின்னவன் உங்களை லீடராக பார்த்தான்னா பேசி முடிக்கிறதா தான் இருப்பான். அண்ணன் வைகோவுக்கு வந்து கலைஞரை விட்டு பிரிஞ்சு வரும்போது குத்தாலம் இங்கெங்கெல்லாம் கூட்டம் போடும்போது எங்கெங்கிருந்து இல்லாமல் வந்து விடிய விடிய வைகோ என்ன பேசுகிறாருன்னு கேட்டுக்கிட்டு தான் அந்த கூட்டம் போச்சு. சீமானுக்கு பாருங்க, நாமே தமிழர், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, நாம் தமிழர் வாழ்கன்னு அவர் ஒரு இதை முடிக்கிறது வர இன்னும் பேச மாட்டாரான்னு நின்றுக்கிட்டு போவான். விஜயகாந்துக்கு மதுரை மாநாட்டையும் விஜய்க்கு மாநாட்டையும் அறிவார்ந்த பத்திரிகை நண்பர்கள் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க
எடுத்து பாருங்க. அதுல கடைசி வரை விஜயகாந்த் பேசி முடிக்கிறது வரை அந்த கூட்டம் நின்றுகிட்டு கலைஞ்சது. இது பேசுறதுக்கு முன்னாடியே கலைஞ்சிட்டுன்னா இது விஜயகாந்த் மாறிப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை, சிவாஜி சரத்குமார் மாறிப்பட்ட கூட்டங்கிறதா என்னோட பார்வை. 26 தேர்தல் முடிவு தான் அதை முடிவு பண்ணும். சார் நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க, இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வச்சுதான் தமிழ்நாட்டோட நிலைமைய மோடி புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிறத முன்னாடியே குறிப்பிட்டீங்க. இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கா? என்னோட கருத்தும் அந்த சி ஓட்டர்ல வரக்கூடிய புள்ளி வரத்துல ஸ்டாலின் தொடர்பான இது வந்து கரெக்டா தான் இருக்குது. 2037ங்கிறது மோடி தொடர்பானது. எடப்பாடினா அது 30 தான் வரும், 7 போயிரும், 7க்கு மேல போயிரும். பிராமணர், இந்து நாடார், தேவேந்திர குல வேளாளர், யாதவர், நான் வெள்ளாளர், நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், இவங்களுக்கு எடப்பாடியால எந்த லாபமும் இல்லை. இவங்கெல்லாம் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி டூ லீஃப், எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டலையால் எந்த பலனும் இல்லாத சமூகங்கள். இந்த சமூகங்களை தான் சீமான் வந்து குறி வச்சு கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அந்த 18ல ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததும் சேர்ந்து சீமானுக்கு பெரிய அளவு பூஸ்ட் வரும். இது பிடிக்காம தான் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே, ஜேபிசி சிறுராம், கோலாகல சீனிவாசன் போன்றவங்களாம் வன்மத்தியிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசுறாங்க. பிராமண சமுதாயமே இவங்களை புறக்கணிப்பாங்கிறது 2026 தேர்தல் முடிவுல தெரியும். இது அப்படியே போட்டு தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.